ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் 2026ஆம் ஆண்டு மே மாதம் கும்பம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் எல்லாம் நடக்க இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ராசிக்கு குரு பார்வை கிடைத்து கொண்டே இருக்கிறது. அவருடைய பார்வையாலும் அவருடைய இருப்பாலும் 1, 5, 9, 11ஆம் இடங்கள் வலுத்து இருக்கிறது. திரிகோணங்களும் லாபமும் வலுத்து செயல்படுகிறது. அப்படி ஒன்றும் கைமீறி போகவில்லை என்பதை காட்டுகிறது. இந்த மாதத்துல 2 முக்கியமான விடயங்கள் உங்களுக்காக நடக்க காத்திருக்கிறது. உங்களுடைய 8ஆம் அதிபதி புதன் பகவான் நீச்ச நிலையிலிருந்து விடுபடுகிறார், பாபத்துவ நிலைகளிலிருந்து விடுபடுகிறார். 8ஆம் அதிபதி சுபத்துவம் அடைகிற போது தீராத கவலைகள் தீரும், தீராத நோய்கள் தீரும், சுமைகளிலிருந்து நீங்கள் வெளிவர முடியும், தீராத கண்ணீர் தீரும். ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடாத விடயங்கள் எல்லாம் 8ஆம் இடம் தானே. கடன், நோய் எதிர்ப்பு, வம்பு வழக்கு, தீராத கவலை, சோகம் எல்லாம் 8ஆம் இடம். 8ஆம் அதிபதி பாபத்துவமாக இருந்து 8ஆம் இடத்தை பாபத்துவ கிரகங்கள் பார்க்கிற போது கடுமையான மன அழுத்தம் இருந்திருக்கும். இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்திலேயே 8ஆம் அதிபதி புதன் பகவான் நல்லபடியாக நீச்ச நிலையிலிருந்து விடுபடுவது சோகங்களிலிருந்து வெளிவரப் போகிறீர்கள் என்பதை காட்டுகிறது. இன்னும் ஒரு முக்கியமான விடயமாக உங்களுடைய ஜீவனாதிபதி அதாவது 3, 10 கூடிய உங்களுடைய ஜீவனாதிபதி செவ்வாய் பகவான் நல்லபடியாக சனியுடன் சேர்ந்து பாபத்துவமாக இருந்த நிலைகளிலிருந்து விடுபட போகிறார். 3ஆம் இடத்துல நல்லபடியாக ஸ்தான வலுவை அடைகிறார். உங்களுடைய ஜீவனாதிபதி சனியிடமிருந்து விடுபட்டு 3ஆம் இடத்தில் அமர்வது அற்புதமான யோக அமைப்பு. இயற்கை பாவராகி 3, 6, 10, 11ஆம் இடத்துல நல்லபடியாக அமரலாம். கடந்த 2-3 மாதங்களாகவே குறிப்பாக செவ்வாய் பகவான் சனியோடு சேர்ந்திருந்த காலங்கள்ல தொழில்ல வருமானத்துல அப்படி ஒன்றும் பெரிய சிக்கல்கள், நல்ல வருமானங்கள் உங்களுக்கு இருக்கல, சிக்கல்கள் இருந்தது. நல்ல வருமானம் இல்லாமல் தொழில முன்னேற்றமாக போக முடியாமல் ஒரு ஸ்தம்பித்த நிலை இருந்தது. அந்த நிலை இந்த மாதம் 11ஆம் தேதிக்கு பிறகு நல்ல முழுமையாக விடுபடுகிறது. ஜீவனாதிபதி இந்த மாதத்தினுடைய 11ஆம் தேதி அளவில் சனியிடமிருந்து விடுபட்டு நல்லபடியாக 3ஆம் இடத்தில் ஸ்தான வலுவை அடைவது, தொழில், உத்தியோகம், வேலை அமைப்புகள் இருந்த சிக்கல்கள் எல்லாம் அப்படியே பனி போல விலக போகிறது. கையில காசு பணத்தை பார்க்க போகிறீர்கள். ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்க இருக்கிற குரு பயிற்சி உச்ச குரு உச்சமடைந்து 2ஆம் இடத்தை பார்க்க போகிறார். கும்பத்திற்கு 6இல் சென்று குரு மறைய போகிறார் என்று கவலைப்பட வேண்டாம். நிச்சயமாக அவருடைய பார்வையால வருமானத்தை அதிகப்படுத்தி தருவார். இந்த மாதமே அதற்கான கிரீன் சிக்னல் ஆரம்பித்து விடும். குறிப்பாக 11ஆம் தேதியிலிருந்தே, இந்த மாதம் 11ஆம் தேதியிலிருந்தே வருமானம் நல்லபடியாக வர ஆரம்பித்து விடும். தொழில இருந்த அசௌகரியங்கள் எல்லாமே அப்படியே விலக ஆரம்பித்து விடும். ராசியில இருக்கக்கூடிய ராகு குருவின் பார்வையில் இருக்கிறார். 2ஆம் இடத்துல சனி பகவானுக்கு செவ்வாயோடு சேர்ந்து பாபத்துவம் ஏற்பட்டது. இந்த மாதத்தினுடைய 11ஆம் தேதிக்கு பிறகு பாபத்துவ நிலைகளிலிருந்து சனி பகவான் விடுபடுகிறார். ஜென்மச்சனி விலகிவிட்டது. ராசிநாதன் குருவின் வீட்டுல சுபத்துவமாக இருக்கிறார். 3ஆம் இடத்துல 3ஆம் அதிபதி உங்களுடைய ஜீவனாதிபதி செவ்வாய் பகவான் நல்லபடியாக ஸ்தான வலுவை அடைகிறார். உங்களுடைய ராஜ யோகாதிபதி 4, 9 கூடையவர் சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துல வலுத்து நல்லபடியாக அமர்ந்திருக்கிறார். 4ஆம் இடத்துல சுக்கிரன் திக்பலம், அவருடைய சொந்த வீடு. 4, 9 கூடையவர் மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு நல்லபடியாக 5ஆம் இடத்துல குருவோடு சேர்ந்து அமரப்போகிறார். 5ஆம் இடத்துல சுபர்கள் அமரலாமா? 1, 5, 9 திரிகோணங்கள்ல தான் சுபர்கள் அமர வேண்டும். 5ஆம் இடத்துல குரு அமர்ந்திருக்கிறார். 5ஆம் இடத்துல உங்களுடைய பாக்கியாதிபதி சென்று அமர போகிறார். 5, 9 கூடையவர்கள் 5ஆம் இடத்தில் சென்று சேர போகிறார்கள். இந்த மாதத்தினுடைய 14ஆம் தேதிக்கு பிறகு 9ஆம் அதிபதி 5ஆம் இடத்தில் சென்று அமர்கிறார். 5ஆம் இடத்துல ஆல்ரெடி குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். என்ன சொல்ல, எப்படி சொல்ல, பூர்வ புண்ணியம், பாக்கியம் வலுவாக செயல்பட போகிறது. இதைத்தான் கோல்டன் பீரியட் என்று சொல்வார்கள். அப்படி ஒன்றும் கைமீறி போகவில்லை. இறை அருளும் அதிர்ஷ்டமும் திறமையும் புத்தி கூர்மையும் எல்லாமே உங்களுக்கு செயல்பட போகிறது, செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறது என்பதை காட்டுகிறது. தொழில்ல இருந்த தடைகள் விலக போகிறது. மனதில் இருந்த அழுத்த மன பாரங்கள் நீங்க போகிறது. வருமானம் அதிகரிக்க போகிறது. அற்புதமான பொற்காலம். 6ஆம் அதிபதி மாதத்தினுடைய ஆரம்பத்திலேயே சந்திர பகவான் சித்ரா பௌர்ணமி அமைப்புகள்ல நல்ல வலிமையாக இருக்கிறார். குருவை மிஞ்சிய சுபர் பௌர்ணமி சந்திரன். வேலை இல்லையே, ஒரு தொழில் இல்லையே, வருமானம் இல்லையே என்று புலம்பிக் கொண்டிருந்தவர்களுக்கு இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்திலிருந்தே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கும். நல்லபடியாக 7ஆம் அதிபதி உச்சமடைந்திருக்கிறார். உங்களுடைய சூரிய பகவான்
மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு நல்லபடியாக சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிறார். இந்த மாதம் முழுக்க அவர் வலிமையாகவும் சுபத்துவமாகவும் செயல்பட போகிறார். கணவன் மனைவிக்கு இடையில இருந்த கருத்து வேற்றுமைகள் எல்லாம் அப்படியே மெல்ல மெல்ல விலக போகிறது. ஒருவரை ஒருவர் நல்லபடியாக புரிந்து கொள்ள முயற்சி செய்ய போகிறீர்கள். தொழில் பங்குதாரர்களால படிப்படியாக நன்மைகள் உருவாக போகிறது. புதிய நல்ல தொழில் நண்பர்கள், தொழில் பங்குதாரர்கள் கிடைப்பார்கள். ஏற்கனவே இருக்கிற நண்பர்களால நல்ல நன்மைகள் ஏற்பட போகிறது. பார்ட்னர்ஷிப், ரிலேஷன்ஷிப்புக்குள்ள இருந்த தடைகள், தாமதங்கள், அசௌகரியங்கள் எல்லாம் அப்படியே விலக போகிறது. 7ல் ராகு கேதுக்கள் சம்பந்தம், 2ல் சனி அமர்ந்திருக்கிறார், 8ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். குரு பலம் இருக்கிறது. ஆனாலும் 2ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், குடும்ப வீடு, களத்திர வீடு, மாங்கல்ய வீடு சற்று பாதிக்கப்பட்டிருக்கிற போது திருமண விடயங்கள்ல அவசர முடிவு எடுக்கக்கூடாது. 2 ஜாதகத்தையும் பொருத்தங்களை பார்த்து பொறுமையாக நிதானமாக எடுத்துக்கொள்ளலாம். குரு பலம் இருக்கிறது. ஆண் பெண் ஜாதகத்தை 1க்கு 2 தடவை செக் பண்ணி பார்த்து கொள்ள வேண்டும். நல்ல தசாபுத்திகள் சப்போர்ட் பண்ண வேண்டும். அப்படி இருக்கிற சூழ்நிலைகள்ல திருமணத்தை பற்றி பேசலாம். நல்லபடியாக 8ஆம் அதிபதி புதன் பகவான், அவர்தான் உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதி, 5ஆம் அதிபதியும் கூட. 8ஆம் அதிபதி நீச்ச நிலைகளிலிருந்து விடுபடுகிற போது கடன் விலகும், நோய் விலகும், எதிரிகள் விலகுவார்கள். ஆபத்துகள் எல்லாமே அப்படியே விலக போகிறது. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கைகூடி வரப்போகிறது. உங்களுடைய 8ஆம் அதிபதி புதன் பகவான் சுக்கிரனுடைய வீட்டுல சுக்கிரனோட பரிவர்த்தனையாகி இருக்கிறார். புதாத்திய யோக அமைப்புகளோடு இருக்கிறார். 8ஆம் அதிபதி மறைமுகமாக நல்ல சுபத்துவமாக செயல்படுகிற போது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், பங்குச்சந்தை லாபம், உழைக்காமல் அடுத்தவர்களுடைய பணம் உங்களுக்கு வருவது, மறைமுக தன லாபம் கிடைப்பது எல்லாமே வலிமையாக செயல்பட போகிறது. பாக்கியாதிபதி குருவோடு சேர்ந்து வலிமையாக இருக்கிறார். தந்தைக்கும் உங்களுக்கு இடையில இருந்த கருத்து வேற்றுமைகள் எல்லாம் அப்படியே விலகும். தந்தையால் வந்தவர்கள், தந்தையால் வந்த விடயங்கள், பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த சிக்கல்கள் எல்லாமே அப்படியே விலக போகிறது. அரசு வேலை கிடைக்கும். அரசியல்வாதிகளால் நன்மைகள் ஏற்படும். அரசாங்கத்தால நன்மைகள் ஏற்படும். அரசியலில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு கௌரவ பதவிகள் தேடி வரும். மின்சார வாரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள் கணிசமான லாபத்தை பார்க்க முடியும். அதிகாரம் கைவரப் போகிறது. தலைமை பதவி கிடைக்க போகிறது. உங்களுடைய ஜீவனாதிபதி செவ்வாய் பகவான் பாபத்துவ நிலைகளிலிருந்து விடுபடுகிறார். நல்ல தொழில் வாய்ப்புகள் கைகூடி வரும். தொழிலை நல்லபடியாக விரிவாக்கம் செய்யலாம். புதிய தொழிலை ஆரம்பிக்கலாம். ஒரு புது தொழில் முயற்சியில் நீங்கள் ஈடுபடலாம். தொழிலுக்காக சுப கடன்களை வாங்கலாம். தொழில் அடிப்படையில், வேலை அடிப்படையில், உத்தியோக அடிப்படையில், வியாபார அடிப்படையில் தடைகள் எல்லாமே படிப்படியாக விலக போகிறது. லாபஸ்தானம் இந்த மாதத்தினுடைய பெரும்பாலான நாட்கள் குறிச்சுக்கனுடைய பார்வையில், சமசப்தம பார்வையில் இருக்கிறது. லாபஸ்தானத்தை குருவும் சுக்கிரனும் வலுத்து பார்க்கிற போது பொருளாதார தடைகள் விலகும். போட்டி பந்தயங்களை ஜெயிக்கலாம். ஆதாயஸ்தானம், வெற்றி ஸ்தானம், லாபஸ்தானம், அதனுடைய பேரே வெற்றி ஸ்தானம். எதற்காக எல்லாம் போராடி கொண்டிருந்தீர்களோ, திருமணத்துல வெற்றி இல்லை, தொழில வெற்றி இல்லை, வேலை வாய்ப்புல வெற்றி இல்லை, பரீட்சை எழுதி விட்டேன் இன்னும் வெற்றி கிடைக்கவில்லை, ஒரு இன்டர்வியூக்கு போயிருக்கிறேன் வெற்றி கிடைக்கவில்லை, இது போன்ற ஏக்கத்தில் இருந்தவர்களுக்கு அனைத்து வெற்றிகளும் உங்களுக்காக காத்திருக்கிறது. அற்புதமாக இருக்கிறது. அசுப செலவுகள் விலக போகிறது. அப்படி ஒன்றும் கைமீறி போகாத, எல்லாம் உங்கள் கட்டுக்குள் இருக்கக்கூடிய, சுமைகள் விலகக்கூடிய, நல்ல தொழில் வேலை அமைப்புகள்ல முன்னேற்றமாக போகக்கூடிய, கணிசமான வருமானம் வரக்கூடிய அற்புதமான மாதமாக இருக்கிறது. குடும்ப பெண்களுக்கு மனசுல இருந்த கவலைகள் படிப்படியாக விலகும். மாணவர்களுக்கு கல்வி தடைகள் படிப்படியாக விலகும். குடும்ப தலைவர்களுக்கு தொழில் தடைகள் படிப்படியாக விலகும். 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்துல சுகாதிபதி வலுவாக செயல்படுகிறார். வயதான பெரியவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். மனதில் இருந்த தாழ்வு மனப்பான்மை அப்படியே விலக போகிறது. 3ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல வலுவாக செயல்பட போகிறார். செவ்வாய் பகவான் பாபத்துவ நிலைகளிலிருந்து விடுபட்டு விட்டார். நம்மாலும் வாழ்வில் எதையும் சாதிக்க முடியும் என்கிற கான்பிடன்ஸ் லெவல் அதிகரிக்கும். அப்படி ஒன்றும் கைமீறி போகாது. வருமானம் அதிகரிக்க போகிறது. கடன் நோய் எதிர்ப்புகள் விலக போகிறது. சுமைகள் விலக போகிறது. நல்ல தொழில் வாய்ப்புகள் கண்முன்னே வரப்போகிறது. குடும்ப ஒற்றுமை மேலோங்க போகிறது. கும்பத்திற்கு இந்த மாதம் துன்பம் இல்லை என்றே சொல்லிவிடலாம். வாழ்த்துக்கள். 2026ஆம் ஆண்டு மே மாதம் கும்பம் ராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதில் ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி. யோகிமதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.